இன்றைக்கி என்ன vlog? சும்மா ஒரு மார்னிங் ரொட்டீன். நமக்கு எப்போவும் இருக்கிற மார்னிங் ரொட்டீன் தான். கொஞ்சம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மாஃப் போடணும். ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு மாஃப் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மார்னிங்கே சமைச்சிட்டேன். சமைச்சு வச்சுருந்தேன். அதுவும் இன்றைக்கி என்ன சமைச்சு வச்சுருந்தேன்னா கொஞ்சமாக ரைஸ் சாப்பாடு, அப்புறமா முட்டை தொக்கு. ஏன்னா மார்னிங்கே லன்ச் கட்டி கொடுத்துடணும். அதனால் மதியானத்துக்கு காலையிலே செஞ்சுருவேன். அதுக்கப்புறமா நம்மளோட துடைக்கிற ப்ராசஸ் தான். தொடைன்னு துடைச்சிட்டே இருக்கணும். துடைச்சி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு பாருங்கள். இவ்வளோ தான். எனக்கு கம்மியாக தான் வடிப்பேன். இவ்வளோ தான். சும்மா ஒரு அழகில் 3/4 போட்டு தான் அடிப்பேன். அதுவே 2 பேர் கரெக்டாக இருக்கும். கட்டி கொடுத்துட்டு மிச்சம் மத்தியானத்துக்கு எனக்கு இதாக இருக்கும். நான் இவ்வளோ தான் சாப்பிடுவேன். முட்டை தொக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா? இதுதான் நமக்கு ப்ராப்பராக வருது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நமக்கு தி பெஸ்ட்டு சமையல் அப்படி சொன்னால் தக்காளி தொக்கு. அதுக்கப்புறம் முட்டை தொக்கு இந்த மாதிரி நல்லா. அதுக்கப்புறம் மாவு கோதுமை மாவு கரைச்சி வச்சுருந்தேன். நைட்டே தோசை ஊற்றலான்னு பார்த்தா கரைச்சி வச்சுட்டு ஊற்றவே இல்லை. சரி ஓகே, அப்படியே ஃப்ரிட்ஜிலேருந்து மாவு எடுத்துகிட்டு காலையில் தோசை ஊற்றி சாப்பிட்ணும். இதுக்கு நடுவில் எண்ணெய் ஊற்றுற வேலை, எண்ணெய்லாம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எண்ணெய் ஃபில் பண்ணி வச்சுட்டு அவ்வளோதான். தோசை ஒரு 3 தோசை ஊற்றுவேன். அவ்வளோதான். இருக்கிற மாவுக்கே 3 தோசை தான் வரும். 3 தோசை ஊற்றிட்டு சாப்பிட வேண்டியது தான். இதில் சர்க்கரை போட்டிருக்கனால நமக்கு எதுவும் தேவையில்லை. அப்படியே சாப்பிட்டா போதும். மார்னிங் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு அரிசி உளுந்து ஊற வச்சுருந்தேன். சரி அடுத்தது மாவு அரைச்சிடலாம். ஏன்னா இன்றைக்கி காலையிலே ஊற வச்சிட்டேன். சரி மார்னிங்கே அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு அரிசி தான் போடுவேன் எப்போவுமே. சில பேர் உளுந்து போட்டு ஃபஸ்ட்டு அரைப்பாங்க. ஆனால் எனக்கு அரிசி தான் போட்டு பழக்கம். அதனால் அரிசியை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மாவுலாம் வலிச்சு வச்சுட்டு இன்றைக்கி வேலை இப்படியே போயிடுச்சு. அவ்வளோதான்.